என் பாவம் சேற்றினார். எங்கு போகிறேன் இயேசு தேவனே, எனக்காய் சிலுவையை சுமக்கும் தெய்வமே. எங்கு போகிறேன் இயேசு தெய்வமே, எனக்காய் சிலுவையை சுமக்கும் தெய்வமே. உம்முள்ளம் உடைந்ததோ என் பாவம் சேற்றினார். உம்முள்ளம் உடைந்ததோ என் பாவம் சேற்றினார். எங்கு போகிறேன் இயேசு தேவனே. சோதித்தறி. வினோதமான வழக்கு, விபரீதமான தீர்ப்பு ஒன்று இங்கு நடந்தேறுகிறது. தீர்ப்பு வழங்கும் நீதி அரசருக்கே இங்கு தீர்ப்பு வழங்கப்படுகின்றது. துரோகியான நண்பனின் உதவியோடு நல்லவரை பிடிக்கிறார்கள். அன்பே உருவானவரை காட்டி கொடுக்க அன்பின் அடையாளமான முத்தம் இங்கே பயன்படுத்தப்படுகிறது. காசுதான் கடவுள் என்றவன் காட்டி கொடுத்தான் கடவுளையே காசுக்காக. காசு வந்தால் வாழ்வு வரும் என்று நம்பியவனுக்கு சாவுதான் வந்தது. நல்லவரை காட்டி கொடுத்ததால் நாண்டு கொண்டு செத்தான். ஆண்டவரே, உம்மோடு சிறையிலிடப்படுவதற்கும் ஏன் சாவதற்கும் நான் ஆயத்தமாய் உள்ளேன் என்று வீர வசனம் பேசிய பேதுரு பயத்தில் செய்வதறியாது இயேசுவை 3 முறை தெரியாது என்று மறுதலிக்கிறார். ஒன்றாய் இருந்தவர்கள் எல்லாரும் திசை தெரியாது ஓடி போனார்கள். தீர்ப்பை முன்பே தீர்மானித்துவிட்டு தீர்ப்புக்காக அலைக்கழிக்கிறார்கள். ஆயனை கொல்ல ஆட்டிடமே அனுமதி கேட்கிறார்கள். என்ன கொடுமை பாருங்கள் நமது வாழ்வில். இது அன்று மட்டுமல்ல, இன்றும் கூட நடக்கும் நிகழ்வுதான். நாம் வாழும் இந்த பரந்து விரிந்த உலகில், அழகிய இந்த பாரத தேசத்தில், நம் சமுதாயத்தில், நம் வீட்டில், ஏன் நம் குடும்பங்களிலும் அன்றாடம் நடந்து கொண்டுதானே இருக்கின்றது. அறிந்தும் அறியாதவர் போலும் தெரிந்தும் தெரியாதவர் போலும் உண்மைக்கு குரல் கொடுக்காமல் ஒதுங்கியே பாராமுகமாய்த்தானே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எது நடந்தால் எனக்கென்ன, நான் நல்லா இருக்கேன்ப்பா, அது எனக்கு போதும் என அலட்சியமாக சுயநலமாக இருப்பது நமக்கு நாமே செய்து கொள்கிற துரோகம் இல்லையா? அப்படியானால் நாமும் யூதாசை போலத்தானே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். சிலுவையில் அறையும் என்று ஆர்ப்பரித்த மக்கள் கூட்டத்தில் நாமும் ஒருவர் தானே. மனிதர்கள் எவரும் குற்றமற்றவர்கள் அல்ல. ஒருவர் குற்றமற்றவர் என நினைத்து கொண்டால் அவர் மனிதரே அல்ல. எனவே பிறரை குற்றவாளி என தீர்ப்பிடுவதற்கு முன் நம்மையே நாம் ஆய்ந்து பார்ப்போம். நம்மை நாமே திருத்திக் கொள்ள முயற்சி எடுப்போம். இனியாவது நம் சொல்லாலும் செயலாலும் பிறரை தீர்ப்பிடாமல் இருப்போம். ஜெபம். அன்பு இயேசுவே, சுயநலம், பொறாமை, ஆணவம், அலட்சியம் இவற்றை களைந்து பிறரை தீர்ப்பளிப்பதற்கு முன் என்னையே ஆன்ம சோதனை செய்து பிறருடன் அன்பு, நட்பு, உறவு கொண்டு உம்மை போல உண்மைக்கு உயிர் கொடுக்க அருள் புரியும். ஆமேன். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும். இறந்த நம்பிக்கையாளர்களின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் அமைதியில் இளைப்பாறுவனவாக. ஆமென். கலாத்தியர் 6:2. ஒருவர் மற்றவருடைய சுமைகளை தாங்கிக் கொள்ளுங்கள். இவ்வாறு கிறிஸ்துவை அவர் தருவதற்காகவும் நம் துன்பங்களுக்கு அர்த்தம் கொடுப்பதற்காகவும் தான் இயேசு கூறுகிறார். என் அன்பு மகனே, மகளே, சிலுவை என்மேல் சுமத்தப்பட்ட பாரம் அல்ல, மாறாக சுகமான சுமையாக நானாகவே அதை சுமக்க முன் வந்தேன். இதை முன்னிட்டு என் பிறப்பும் இறப்பும் உள்ளன. உன்னுடைய பாவங்களுக்கு பரிகாரமாக
இந்த சிலுவை சாவை ஏற்றுக்கொள்கிறேன். எல்லாம் உனக்காகத்தான். ஆனால் உன் வாழ்வில் நீ சுமக்க வேண்டிய சுமைகளை பிறர் மீது ஏற்றலாமா? நன்மை வரும்போது அதன் காரணம் நீ என்கிறாய். தீமை வரும்போது மட்டும் ஏன் பிறர் மீது பழி சுமத்துகிறாய்? உன் தவறை நீ ஏற்றுக்கொள்வதே இல்லை. உன் கணவன், மனைவி, பெற்றோர், பிள்ளைகள் என உன் அன்புக்கு உரியவர்கள் சொல்வதை கூட நீ ஏற்க மறுக்கின்றாய். என் மகனாக மகளாக இருப்பவர்கள் தன் சிலுவையை மட்டுமல்ல பிறர் சிலுவையையும் மனமுவந்து சுமக்க எப்போதும் தயாராக இருக்க வேண்டும். என் அன்பு மகனே, மகளே, நீ தயாராக இருக்கிறாயா? நம் வாழ்வில் நம்முடைய மனித நேயம் எங்கே இருக்கிறது? பிறர் தவறும் போது அவரது சிலுவைகளையும் நாம் சுமக்கும் போதுதான் மனிதம் சுடர் விடுகின்றது என்பதை உணர்ந்து கொள்வோம். மனிதம் ஒளிர்ந்திட பிறர் சுமைகளையும் சிலுவைகளையும் சுமக்க நாம் எப்பொழுது முன்வரப்போகிறோம்? சிந்திப்போம். ஜெபம். அன்பு இயேசுவே, என் சிலுவையை மட்டுமல்ல பிறரால் இயலாமல் போனால் அவர்களது சிலுவைகளையும் மனமுவந்து சுமக்கும் மனதை எங்களுக்கு தாரும். ஆமென். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும். இறந்த நம்பிக்கையாளர்களின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் அமைதியில் இளைப்பாறுவனவாக. இறை இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அது என்ற பாரமான சிலுவை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். ஆறாம் நிலை. இயேசுவின் முகத்தை வெரோனிகா துடைக்கிறார். எசாயா 52:14. அவரது தோற்றம் பெரிதும் உருக்குலைந்ததால் மனித சாயலே அவருக்கு இல்லாதிருந்தது. மானிடரின் உருவமே அவருக்கு இல்லை. புலிகள் எல்லாம் பூனையாக ஒதுங்கி பதுங்கி நிற்க புள்ளி மான் ஒன்று தாவி குதித்து ஓடியது பரமனின் முகம் துடைக்க. வெரோனிகா ஒரு புள்ளி மான் அல்ல, அவர் ஒரு புதுமை பெண். ரோஜா போன்ற அழகிய முகம் புழுதியில் புரள்வதை காணும் அவர் கண்கள் கடலாக மாறியது. ஆனால் துணிச்சல் மட்டும் தூங்கி கொண்டிருக்கிறது. ஆலமரமான ஆண்கள் எல்லாரும் அஞ்சி நடுங்கி கொண்டிருக்கையில் பூவாகிய புதுமை பெண்ணுக்கு புயலை எதிர்க்கும் துணிச்சல் வந்தது. பாலைவனத்தில் ஒரு நதி போல பாய்ந்து வந்தாள் வெரோனிகா. பல படை வீரர்களை தாண்டி இயேசுவின் முகம் துடைத்து சற்று நேரம் இயேசு இளைப்பாற உதவி செய்கிறார். நமது வாழ்வில் ஒருவர் மீது நமக்கு அன்பு இருந்தால், அவருக்கு ஏதாவது துயரம் ஏற்பட்டால் அதை துடைக்க பல அதிசயங்களையும் செய்ய தூண்டுவதுதான் அன்பு. அதே அன்புதான் வெரோனிகாவையும் அதிசயம் செய்ய தூண்டியது. இன்று மனித இதயங்கள் கலங்குவது அணுகுண்டுகளால் அல்ல, அன்பற்ற இதயங்களால் தான். பெண்களுக்கு எதிராக எத்தனை கொடுமைகள் கட்டவிழ்க்கப்பட்டுள்ளன. கொலை, கற்பழிப்பு, பாலியல் பலாத்காரம், பாலியல் வன்கொடுமைகள் மற்றும் பெண்களை மோகப் பொருளாகவும் விளம்பர பொருளாகவும் காட்சிப்படுத்துதல் என பல கொடுமைகள் அன்று மட்டுமல்ல இன்றும் அரங்கேறி கொண்டுதானே இருக்கின்றன. ஆண்கள் பெண்களுக்கு பலமாக இருக்கவே உள்ளனர், மாறாக பலவந்தப்படுத்தவும் பலாத்காரம் செய்யவும் அல்ல. பெண் தாயாக, தாரமாக, பிள்ளையாக என நம்மோடு, நமக்காக, நம் வாழ்க்கை முழுவதும் இருக்கிறார் என்பதை எப்போது உணரப்போகிறோம்? எனவே இந்த புதுமை பெண் வெரோனிகாவை போல நம் பெண்களும் இயேசு கண்ட புதுமை பெண்ணாக உலகறிய வலம் வரச் செய்வோம். பெண்ணிற்கு சம உரிமையையும் பாதுகாப்பையும் கொடுப்போம். பெண்களை மதிப்போம். ஏனெனில் பெண் இல்லையேல் நீயும் இல்லை, நானும் இல்லை, நமக்கு மீட்பும் இல்லை. பெண்ணியத்தை மதிப்போம், பெண்ணியத்தை காப்போம். ஜெபம். அன்பு இயேசுவே, எம் சமுதாயத்தில் எம் குடும்பத்தில் வாழும் பெண்களை மதித்து சமத்துவ சமுதாயம் படைக்கவும்
அவர்களை புதுமை பெண்களாக வளர்த்தெடுக்கவும் எங்களுக்கு அருள் தாரும். ஆமேன். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும். இறந்த நம்பிக்கையாளர்களின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் அமைதியில் இளைப்பாறுவனவாக. ஆமென். உள்ளம் உடைந்ததோ என் பாவ சேற்றினாய். உம் உள்ளம் உடைந்ததோ என் பாவ சேற்றினாய். எங்கு போகிறேன் இயேசு தெய்வமே, எமக்காய் சிலுவையை சுமக்கும் தெய்வமே. இறை இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அதே என்றால் பாரமான சிலுவை சிலுவை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். ஏழாம் நிலை. இயேசு இரண்டாம் முறை கீழே விழுகிறார். எசாயா 53:4. மெய்யாகவே அவர் நம் பிணிகளை தாங்கிக் கொண்டார், நம் துன்பங்களை சுமந்து கொண்டார். இரக்கத்தின் இதயம் வலிமை இழந்து மீண்டும் கீழே முகம் புதைக்கிறார். மனிதம் மலர்ந்திட, மனித மாண்புகள் உயர்ந்திட, சீரழிந்து கொண்டிருக்கும் மனிதன் நல்வாழ்வு வாழ்ந்திட இரண்டாம் முறையாக கீழே விழுகின்றார் இறைமகன் இயேசு. கால்களில் வலுவில்லை, தோள்களில் சக்தி இல்லை, பார்வையில் தெளிவு இல்லை, நரம்புகளில் இரத்த ஓட்டமில்லை, மூச்சு விட முடியவில்லை, விழுந்தவரை தூக்கிவிட ஆளும் இல்லை. என்னென்ன கொடுமை பாருங்கள்! ஆனால் விழுந்தவர் விழுந்தே கிடக்கவில்லை. தனது லட்சியத்தை, குறிக்கோளை ஒரு நிமிடம் எண்ணி பார்க்கிறார். மீண்டும் எழுந்து நிற்கிறார். தனது பயணத்தில் தொடர்ந்து செல்கிறார். சிலுவையை தூக்கி கொண்டு சிகரத்தை நோக்கி செல்கின்றார். நமது வாழ்வில் இலக்கு இல்லாதவர்களுக்கும் கொள்கையற்றவர்களுக்கும் இடர்கள் இருந்ததில்லை, இருக்க போவதும் இல்லை. சாதனைகள் சொந்தமாவதும் இல்லை. ஏனெனில் தொடும் தூரம்தான் வானம் என்றாலும் தொட்டு பார்ப்பதில்லை, எட்டும் உயரம்தான் பூக்கள் என்றாலும் எட்டி பறிப்பதில்லை. தோல்வி என்பது முடிவல்ல, வெற்றி என்பது எளிதல்ல. எனினும் வெற்றியோ தோல்வியோ முயன்று போராடுவோம். ஏனெனில் தோல்வி இல்லாத வெற்றி இல்லை, சோதனை இல்லாத வாழ்க்கை இல்லை, தாழ்வுகள் இல்லாத உயர்வு இல்லை, வீழ்ச்சி இல்லாத வெற்றி வாகை இல்லை. எனவே இயேசுவை போல துணிந்து நிற்போம், தொடர்ந்து செல்வோம், வெற்றி பெறுவோம். ஜெபம். அன்பு இயேசுவே, உம்மை போல நாங்களும் எங்கள் லட்சியத்தையும் குறிக்கோளையும் கண்முன் நிறுத்தி வெற்றி கிடைக்கும் வரை நம்பிக்கையோடு தொடர்ந்து போராட அருள் தாரும். ஆமேன். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும். இறந்த நம்பிக்கையாளர்களின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் அமைதியில் இளைப்பாறுவனவாக. ஆமென். உம் உள்ளம் உடைந்ததோ என் பாவ சேற்றினாய். உம் உள்ளம் உடைந்ததோ என் பாவ சேற்றினாய். எங்கு போகிறேன் இயேசு தெய்வமே, எமக்காய் சிலுவையை சுமக்கும் தெய்வமே. இறை இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அதே ஏனென்றால் பாரமான சிலுவை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். எட்டாம் நிலை.
இயேசு எருசலேம் பெண்களுக்கு ஆறுதல் கூறுகின்றார். திருப்பாடல் 119:50. உம் வாக்கு என் துன்பத்தில் எனக்கு ஆறுதல் அளிக்கின்றது, ஏனெனில் அது எனக்கு வாழ்வளிக்கின்றது. அன்பு என்ற மொழிக்கு பேச்சு தேவையில்லை. பேச்சின்றியே விழிகளால் தங்கள் பாசத்தை பகிர்ந்திடும் பெண்களிடம் பரமன் இயேசு தன் சிலுவை பயணத்தில் முதல் முறை பேசுகின்றார். ஆறுதல் அளிக்க வந்த பெண்களிடம், எனக்காக அழ வேண்டாம், உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள் என்று ஆறுதல் கூறுகிறார். மனம் மாற வேண்டுமெனில் உணர்ச்சிகளில் மாற்றத்தை காண முயல்வதை விட சிந்தையில் மாற்றத்தை கொணர வேண்டும் என்கிறார் இயேசு. நமது வாழ்வில் நம் வாழ்க்கையில் பிறருக்காகவும் நமக்காகவும் பல வேளைகளில் அழுதிருப்போம். அழுவது 2 வகை உண்டு. 1 இயலாமையினால் அழுவது, 2 அன்பின் வெளிப்பாட்டால் அழுவது. இயலாமையினால் அல்ல, மாறாக அன்பின் வழிதான் அழுகை வரவேண்டும் என்கிறார் இயேசு. இயலாமையினால் அழுவது உணர்ச்சி மாற்றத்தினால் வரும். இந்த எருசலேம் பெண்களைப் போல அன்பின் வெளிப்பாடாக அழுவது சிந்தையின் மாற்றத்தினால். அது மட்டுமல்ல, அழுகை என்பது தூய ஆவியின் அடையாள அட்டை. நம் வாழ்வில் நாம் சந்தித்த துன்பங்களின் துயரங்களின் வழிகளை பிறரோடு ஒப்பிடும்போது அதிகமாக இருக்கின்றது என்று தப்பு கணக்கு போடுகிறோம். ஆனால் உலகினில் நம்மை விட வலிகளையும் வேதனைகளையும் தாங்கிக் கொண்டு வாழ்பவர்கள் எத்தனையோ பேர் உள்ளனர். எனவே நம்மை விட பிறரின் வாழ்வில் ஏற்படும் துன்பங்களின் வலிகள் அதிகம் என்பதே முற்றிலும் உண்மை. மேற்கண்ட குறுகிய மனப்பான்மை எதுவும் இல்லாமல் பரந்த மனப்பான்மையோடு துன்பத்தை ஏற்றுக்கொள்ளவும், உணர்ச்சி மாற்றங்களை விட சிந்தை மாற்றங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கவும் முயற்சி எடுப்போம். ஜெபம். அன்பு இயேசுவே, நான் என் சிந்தனை மாற்றம் கொள்ளவும் பிறரது வழிகளை புரிந்து கொள்ளவும் பரந்த மனப்பான்மை கொண்டு வாழ்ந்திட தேவையான அருள் தாரும். ஆமேன். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும். இறந்த நம்பிக்கையாளர்களின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் அமைதியில் இளைப்பாறுவனவாக. ஆமென். உடைந்ததோ என் பாவச் சேற்றினால், உம் உள்ளம் உடைந்ததோ என் பாவச் சேற்றினால். எங்கு போகிறேன் இயேசு தெய்வமே, எமக்காய் சிலுவையை சுமக்கும் தெய்வமே. இறை இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அதே பரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். 9ஆம் நிலை. இயேசு 3ஆம் முறை கீழே விழுகிறார். எபிரேயர் 12:12. தளர்ந்து போன கைகளை திடப்படுத்துங்கள், தள்ளாடும் முழங்கால்களை உறுதிப்படுத்துங்கள். இயேசு 3ஆம் முறை மண்ணில் முகம் குப்புற விழுகிறார். இதன் மூலம் இறைவனின் எல்லையில்லா அன்பை இந்த உலகிற்கு எடுத்து காட்டுகிறார். வார்த்தை அளவிலும் உணர்வு அளவிலும் நின்றுவிட்டால் அது உண்மையான அன்பு அல்ல. மாறாக அந்த அன்பு செயல் வடிவம் பெற வேண்டும். அந்த செயல் இங்கு மெய்ப்பிக்கப்படுகின்றது. அதற்கு பலவிதமான எதிர்ப்புகளையும் வேதனைகளையும் இயேசு சந்திக்க வேண்டியிருந்தது. தன்னுடைய விருப்பமும் எண்ணமும் நிறைவேற வேண்டும், தன்னுடைய ஆசைகள், கனவுகள், லட்சியங்கள் தான் முக்கியம் என்றில்லாமல் எல்லாம் வல்ல இறைவு தந்தையின் விருப்பத்தையும் எண்ணத்தையும் திட்டத்தையும் நிறைவேற்றுகின்றார் இயேசு. நாம் எதை செய்தாலும் தன்னை பற்றி யோசிக்காமல் கடவுளை பற்றியே நினைக்க வேண்டும் என்று
புனித வின்சென்ட் கூறுகிறார். இயேசு சிந்தித்த ஒவ்வொரு சிந்தனையும், பேசிய ஒவ்வொரு வார்த்தையும், செய்த ஒவ்வொரு செயலும் இறைவனை மட்டுமே மையப்படுத்தியதாக இருந்ததே உண்மை. இறைவனின் திட்டத்தையும் விருப்பத்தையும் நிறைவேற்றவே இயேசு இவ்வுலகிற்கு வந்தார். அதற்காகவே 3வது முறையாக கீழே விழுந்தார். விழுந்தவர் விழுந்தே கிடக்கவில்லை. மீண்டும் இறைவனின் துணையோடு தன் பயணத்தை தொடர்ந்தார். நமது வாழ்வில், நம் அன்றாட வாழ்விலும் இறைவனது திட்டத்தை விருப்பத்தை செய்ய துடிக்கும் ஒவ்வொரு மனிதரும் தன்னை சுற்றி நிற்கக்கூடிய மனிதர்களது எதிர்ப்பு உணர்வையும் புரிந்து கொள்ளாமையையும் சந்திக்க வேண்டியிருப்பதை பார்க்க முடிகிறது. பல வேளைகளில் நாம் இவ்வாறு நடப்பதை ஒதுங்கி நின்றே வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கின்றோம். ஏனெனில், நான் ஆசைப்பட்ட வாழ்வை அடைய வேண்டும், என் கனவுகள் நனவாக வேண்டும், என் லட்சியங்கள் நிறைவேற வேண்டும், என் எண்ணமும் விருப்பமுமே முக்கியம் என இருப்பதனால்தான் பிற மனிதரில் வாழும் இறைவனை நாம் நிர்கதியாக விட்டு விடுகிறோம். இதுதான் இன்றைய நாளில் காணக்கூடிய அவல நிலை. தன்னலம் இல்லாமல் பிறர் நலம் பேணவும், பிற மனிதரில் உள்ள இறைவனை காணவும், அனைத்திற்கும் மேலாக இறைவனின் விருப்பத்தை ஒவ்வொரு நொடியும் நிறைவேற்றிய இயேசுவாக வாழ்ந்திடவும் இறையருள் தர வேண்டி தொடர்ந்து இயேசுவோடு பயணிப்போம். ஜெபம். அன்பு இயேசுவே, எல்லா காலத்திலும் எல்லா நேரத்திலும் எனது விருப்பத்தை பாராமல் உமது விருப்பத்தை மட்டுமே என் வாழ்வில் நிறைவேற்ற தேவையான அருளையும் ஆற்றலையும் எங்களுக்கு தாரும். ஆமேன். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும். இறந்த நம்பிக்கையாளர்களின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் அமைதியில் இளைப்பாறுவனவாக. ஆமென். உள்ளம் உடைந்ததோ என் பாவ சேற்றினால், உள்ளம் உடைந்ததோ என் பாவ சேற்றினால், எங்கு போகிறேன் இயேசு தெய்வமே, எனக்காய் சிலுவையை சுமக்கும் தெய்வமே. இறை இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அதே இன்னொரு பாரமான சிலுவை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். 10ஆம் நிலை. இயேசுவின் ஆடையை களைகிறார்கள். மத்தேயு 25:35. நான் ஆடையின்றி இருந்தேன், நீங்கள் எனக்கு ஆடை அணிவித்தீர்கள். கல்வாரி மலையிலே இயேசுவின் ஆடைகள் அகற்றப்படுகின்றன. ஆனால் வேறொரு ஆடையால் இயேசுவின் மானம் காக்க அங்கு ஆட்கள் இல்லை என்பதை விட அங்கிருந்த ஆட்களுக்கு அன்பும் இரக்கமும் இல்லை என்பதே நிதர்சனமான உண்மை. இயேசுவின் ஆடையை ஆட்டின் தோலை உரிப்பது போல் உரிக்கிறார்கள். முள்முடியாலும் சாட்டை அடிகளாலும் ஏற்பட்ட இரத்த காயங்களோடு ஆடை ஒட்டி சேர்ந்து காய்ந்து போயிருந்தது. இயேசுவின் ஆடைகளை உரித்தெடுக்கும் போது அக்காயங்கள் திறக்கப்பட்டு அவரின் வேதனையை இன்னும் அதிகரிக்கின்றன. வலியும் வேதனையும் ஒரு புறம் இருக்க, இங்கு மனித உரிமை பறிக்கப்படுகின்றது. உயிரை விடவும் மேலான மனித மாண்பு இங்கு உரிக்கப்படுகின்றது. ஆடைகள் உரியப்பட்டு அவல நிலையில் அவமானப்பட்டு நிற்கிறார் இயேசு. நமது வாழ்வில் பொது இடத்தில் எல்லார் முன்னிலும் நிர்வாணப்படுத்தப்படுவதை விட அவமானம் வேறில்லை. எல்லாருக்கும் உரிய மனித மாண்பினை இதை போல மிதித்து அழிக்கும் செயல் வேறில்லை. அவமானத்தின் உச்ச நிலைக்கு தள்ளப்பட்ட இயேசு நம்மீது கொண்ட அன்பின் மிகுதியால் அனைத்தையும் பொறுத்து கொள்கிறார். அவர் கேட்கும் கேள்விகளுக்கு பதில் சொல்ல நாம் தயாராக இருக்கிறோமா? என் அன்பு மகனே, மகளே,
நான் நிர்வாணமாக இருக்கிறேன் என்று வருத்தப்படுகின்றாயா? என் இந்த நிலையை நினைத்து வேதனைப்படுகிறாயா? என் நிர்வாணத்தை மறைக்க ஆசைப்பட்டால் உன் வீட்டில் அருகில் இருக்கும் ஏழைகளுக்கு ஆடை கொடுத்து உதவி செய். ஆடம்பர உடைக்காக எவ்வளவு பணம் விரயம் செய்கிறாய்? அதை யாகசம் என்று வருவோருக்கும் ஏழ்மையில் வாடுவோருக்கும் கொடு. இந்த நவீன உலகில் நாகரிகம் என்று சொல்லிவிட்டு அரைகுறை ஆடைகளை, ஆபாச உடைகளை உடுத்துவதற்கு பதிலாக உன் சமுதாயத்தில் வாழும் அடித்தட்டு மக்களுக்கு உன்னாலான உதவியை செய். பிறர் அவமானத்தில் தலை குனியும்படி, வெட்கத்தில் வேதனையில் கூனி குறுகி நிற்கும்படி நீ நடந்து கொள்ளும் போதெல்லாம் ஒருவரின் ஏழ்மையை, உடலில் உள்ள குறைகளை, அறிவின் நிலையை, சாதியை குறிப்பிட்டு அவமானப்படுத்த நீ முயலும் போதெல்லாம் என் ஆடைகளை உரித்து என்னை நீ அவமானப்படுத்துகிறாய் அல்லவா? இது சரிதானா? பதில் சொல் என் மகனே, மகளே. ஜெபம். அன்பு இயேசுவே, எம் வாழ்வில் பல நாட்கள் மனித மிருகமாக, பிறர் துன்பத்தில் இன்பம் காண்பவனாக, என் சகோதர சகோதரிகளுக்கு செய்ததையெல்லாம் உமக்கே செய்தேன் என்பதை உணராமல் தவறு இழைத்ததற்காக என்னை மன்னியும் இறைவா. உம்மை போல வாழ இயலாவிட்டாலும் உம் பெயருக்கு களங்கம் ஏற்படாதபடி வாழ அருள் தாரும். ஆமேன். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும். இறந்த நம்பிக்கையாளர்களின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் அமைதியில் இளைப்பாறுவனவாக. ஆமென். உம்முள்ளம் உடைந்ததோ என் பாவ சீற்றினால். உம்முள்ளம் உடைந்ததோ என் பாவ சேற்றினால். இங்கு போகிறேன் இயேசு தெய்வமே, எமக்காய் சிலுவையை சுமக்கும் தெய்வமே. இறை இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அதே என்றால் பாரமான சிலுவை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். 11ஆம் நிலை. இயேசுவை சிலுவையில் அறைகிறார்கள். எசாயா 50:6. அடிப்போருக்கு என் முதுகையும் தாடியை பிடுங்குவோருக்கு என் தாடையையும் ஒப்புவித்தேன். நிந்தனை செய்வோருக்கும் காரி உமிழ்வோருக்கும் என் முகத்தை மறைக்கவில்லை. கல்வாரி சிகரமதில் படை வீரர்கள் இயேசுவின் கரங்களையும் கால்களையும் ஆணிகளால் துளைத்தெடுக்கிறார்கள். அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்த கரங்கள், அனைவரையும் அன்போடு அரவணைத்த கரங்கள், ஆயிரம் ஆயிரம் மக்களை ஆசீர்வதித்த கரங்கள் இன்று ஆணிகளால் துளைக்கப்படுகின்றன. இறையரசை அறிவிக்க, இறையாட்சி மலர்ந்திட கரடுமுரடான பாதைகளிலும் கல்லும் முள்ளும் ஓடி ஓடி உழைத்த கால்கள், பிறர் தடம் பார்த்து நடக்க தடம் பதித்து சென்ற கால்கள் இன்று ஆணிகளால் ஊடுருவப்படுகின்றன. சிலுவையில் அறைகின்ற போதும், சித்திரவதை செய்கின்ற போதும், சின்னா பின்னமாக உடலை கிழிக்கும் போதும் இயேசு கத்தாத செம்மறியாய் இருப்பதை பார்க்கும்போது பாறைகள் கூட பனி போல உருகிவிடும். கள்ளமற்ற அன்பை பரிசாக கொடுத்த கடவுளுக்கு கடினமான இரும்பாணிகளை கைமாறாக கொடுத்தது இவ்வுலகம். அன்பு செய்யுங்கள் என்றவருக்கு ஆணிகள்தான் பரிசா? நம் வாழ்வில், நமது வாழ்விலும் நான் இறைவனை அன்பு செய்கிறேன், எல்லா நாட்களிலும் திருப்பலியில் பங்கேற்கிறேன், மரியாயின் சேனை, வின்செந்தே பால் சபை, பாலர் சபை போன்ற பல பக்த சபைகளிலும் உள்ளேன், மாதா மாதம் ஜபக்கூட்டம் செல்கிறேன், வாரா வாரம் தவறாமல் காணிக்கை செலுத்துகிறேன் என்று வாழ்வது தவறல்ல. ஆனால் நம் அன்றாட வாழ்வில் நம் சுயநலத்திற்காக, நாம் முன்னேற வேண்டும் என்பதற்காக பலரை சிலுவையில் அறைந்து கொண்டு தானே இருக்கிறோம். ஜாதி, மதம், இனம், மொழி என வேறுபாடு காட்டி பொறாமை, ஆணவம், அதிகாரம் போன்ற ஆணிகளை கொண்டு பிறரை சிலுவையில் அறைந்து
இறைவனின் சாயலான மனிதரை மனிதராக மதிக்காமல் வாழ்ந்ததால் இறைவனை அன்பு செய்கிறேன் என்பது பொய்யாகிவிடும் அல்லவா? இதனால் மேற்சொன்ன ஆன்மீக காரியங்களை விட்டுவிட வேண்டும் என்பதல்ல, அதோடு நல்ல உள்ளமும் பிறரன்பு சேவையும் இணைய வேண்டும் என்பதே இயேசுவின் விருப்பம். தன்னை உயர்த்தி பிறரை தாழ்த்தி வாழும் வாழ்க்கைக்கு பதிலாய் பிறர் சிலுவைகளை ஏற்றுக்கொண்டு அவருக்கு பதிலாய் நாம் சிலுவையில் அறையப்பட முன்வருவோம். அதுவே உண்மையான கிறிஸ்தவ வாழ்வு. எனவே கிறிஸ்துவாக மாறுவோம், சான்று பகர்வோம், சாட்சிய வாழ்வு வாழ தொடர்ந்து பயணிப்போம். ஜெபம். அன்பு இயேசுவே, எவரையும் என் சுயநலத்திற்காக சிலுவையில் அறையாமல் அன்பால் உந்தப்பட்டு பிறர் சிலுவையை நான் ஏற்க மறு கிறிஸ்துவாக சான்று பகர அருள் தாரும். ஆமேன். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும். இறந்த நம்பிக்கையாளர்களின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் அமைதியில் இளைப்பாறுவனவாக. ஆமென். உள்ளம் உடைந்ததோ என் பாவ சேற்றினார். உள்ளம் உடைந்ததோ என் பாவ சேற்றினார். எங்கு போகிறேன் இயேசு தெய்வமே, எமக்காய் சிலுவையை சுமக்கும் தெய்வமே. இறையேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அது பாரமான சிலுவை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். 12ஆம் நிலை. இயேசு சிலுவையில் உயிர் விடுகிறார். பிலிப்பியர் 2:5. கிறிஸ்து இயேசு கொண்டிருந்த மனநிலையே உங்களிலும் இருக்கட்டும். அனைவரும் சிலுவையில் அறையப்பட்ட அந்த இயேசுவை உற்று நோக்கி இந்த பாடலை உணர்ந்து பாடுவோம். கல்வாரி மலை மேலே கல்வர்களின் நடுவினிலே கனி உள்ள முகம் பார்த்தேன், அது கர்த்தரின் முகமன்றோ, அது கடவுளின் முகமன்றோ. தேகமெல்லாம் இரத்தமயம், திணறுகிறார் மூச்சு விட. தேகமெல்லாம் இரத்தமயம், திணறுகிறார் மூச்சு விட. தாகம் தாகம் என்கிறார், தண்ணீர் கொடுக்க யாரும் இல்லை, தண்ணீர் கொடுக்க யாரும் இல்லை. கல்வாரி மலை மேலே கல்வர்களின் நடுவினிலே கனி உள்ள முகம் பார்த்தேன், அது கர்த்தரின் முகமன்றோ, அது கடவுளின் முகமன்றோ. இயேசு பாரமான சிலுவை என்று இறக்கி வைக்கவில்லை, கூர்மையான ஆணி என்று புறக்கணிக்கவில்லை, குருதி சிந்தி பாடுபட்டும் மறுதலிக்கவில்லை, சூழ்ந்த மரண நேரத்திலும் விட்டு கொடுக்கவில்லை. கடந்து வந்த பாதைகளும் கர்த்தரின் காலடிகளும் நாதனின் காவியத்தை கூறும். தலையிலே முள்முடியை சூட்டினார்கள், பேசவில்லை. கைகளிலே கால்களிலே ஆணியால் துளைத்தார்கள்,
மறுக்கவில்லை. முகத்திலே காரி உமிழ்ந்தார்கள், கன்னத்தில் அறைந்தார்கள், முதுகிலே கசையால் அடித்தார்கள், எதிர்க்கவில்லை. இயேசு கல்வாரியிலே தன்னையே மனுக்குலத்தின் மீட்புக்காக பலியாக இறைவனுக்கு கையளித்தார். முள்முடிகளும் முகஸ்துதிகளும் எதற்காக? கசையடிகளும் கையறைகளும் எதற்காக? காயங்களும் கண்ணீரும் எதற்காக? பாரங்களும் பாடுகளும் எதற்காக என்று கேட்டேன். இறைவா, ஏன் இந்த மௌனம் என்றேன். மௌனம் பேசியது. உன்னை யோசித்தேன், உன்னை நேசித்தேன், ஏன் உனக்காக என் உயிரையும் தருகின்றேன் என்றதும் இதயம் நின்று போனது, உயிரும் பிரிந்து சென்றது. நம் வாழ்வில் அன்பு இயேசுவே, இத்தனை ஆண்டுகளாக உமது அன்பை உணராமல் போனேனே. உம்மை புரிந்து கொள்ளாமல், உண்மை தெரிந்து கொள்ளாமல் பிரிந்து சென்றேனே. நீர் எனக்கு தேவையில்லை என்று பிரிந்து சென்றபோது எத்தனை வழிகள் உமக்கு. இன்று நீரின்றி வாழ்வில்லை என்பதனை காலம் கடந்து அறிந்து கொண்டேனே. நல்லவர்கள் எல்லாரும் உன்னோடு உடனிருந்தாலும் தொலைந்து போன என்னையே நீர் தேடி வந்தீரே. தாயும் தந்தையுமான உம்மை நான் வெறுத்தாலும் தனிமையிலே தவியாய் தவித்தபோது தாயாய் வந்து என்னை தேற்றினீரே. எனக்காகவா இந்த சிலுவை பயணம்? எனக்காகவா இந்த சிலுவை மரணம்? என்னை எவ்வளவு அன்பு செய்கிறீர் என்பதை காட்ட உம் உயிரையும் எனக்காக தந்தீரே. இயேசுவே, என்னே உமது அன்பு, என்னே உம் அக்கறை, என்னே உம் இரக்கம். ஜெபம். நிபந்தனை இல்லாமல், எல்லை இல்லாமல் எம்மை அன்பு செய்யும் இறைவா, உம் அன்பை உணராதவர்களுக்கு உம்மை அறிவித்து உண்மையை எடுத்துரைத்து நற்செய்தி பணியை நாளும் செய்து எல்லாரும் வாழ வளர உம் அருள் எங்களுக்கு தாரும். ஆமேன். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும். எங்கள் மேல் இரக்கமாயிரம் ஆண்டவரே, இரக்கமாயிரம். இறந்த நம்பிக்கையாளர்களின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் அமைதியில் இளைப்பாறுவனவாக. ஆமீன். சுமக்கும் தெய்வமே. இறை இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏனென்றால் பாரமான சிலுவை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். 13ஆம் நிலை. இயேசுவின் உயிரற்ற உடலை மடியில் சுமக்கிறார் அன்னை மரியா. லூக்கா 2:35. உமது உள்ளத்தையும் ஒரு வாள் ஊடுருவி பாயும். சித்திரம் ஒன்று சிதைந்தது, சிகரத்திலே தன்னையே தாரை வார்த்தது. சிரசின் முட்கள் மகுடமாகவும் சிவந்த மேனியின் உருவில் ரணங்களாகவும் மாறிப்போனது. இறைமகன் இயேசுவை குழந்தையாக தாங்கியவர் இப்போது அவரது உடலை உயிரற்ற நிலையில் மடியில் தாங்குகின்றார். பாலூட்டி சீராட்டி தாளாட்டி வளர்த்த தாய் எவ்வளவு அன்பை தன் குழந்தையின் மீது வைத்திருப்பார். விழிகளை விளக்காக்கி, கரங்களை தொட்டிலாக்கி, குருதியை அமுதமாக்கி, இரவை பகலாக்கி இயேசுவை அன்போடும் பாசத்தோடும் வளர்த்திருப்பார். இந்த நிலை உருவாக யார் காரணம்? நாம் தான், நம் பாவங்கள்தான். எனவேதான் இந்த உலகில் தாயன்பிற்கு நிகரான அன்பை காணவே இயலாது. கடவுள்தான் நேரடியாக உலகிற்கு வர முடியாது என்பதனால்தான் தாயை அனுப்பியிருக்கிறார். தன் அன்பை எல்லாரும் அறிந்து கொள்ள அந்த தாய் இயேசுவுக்கு மட்டுமல்ல, நமக்கும் தாய்தான். அந்த தாயை கலங்க விடுவது முறையல்ல. தாய் சேய் உறவு எப்படி இருக்க வேண்டும் என்பதனை அன்னை மரியா இயேசுவிடமிருந்து
நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய மிகச்சிறந்த வாழ்க்கை பாடமாக இருக்கிறது. கற்றுக்கொள்வோமா? நமது வாழ்வில், நம் வாழ்வில் இயேசுவை போல பெற்றோரை மதித்து கீழ்ப்படிந்து அவர்களை மகிழ்விக்கின்ற பிள்ளையாக இருக்கின்றவர்கள் எத்தனை பேர் நம்மில் உள்ளனர்? அதே போல அன்னை மரியாவை போல தங்கள் குழந்தைகளுக்கு அன்பு, பாசம், நீதி போன்ற நற்பண்புகளை ஊட்டி வளர்க்கும் தாய்மார்கள் எத்தனை பேர் நம்மில் இருக்கிறோம்? சிந்திப்போம். இங்கிருக்கின்றவர்களில் யாராவது குழந்தையோ தந்தையோ தாயோ நான் இருக்கிறேன் என்று சொல்ல முடியுமா? பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்கும் இடையே ஏற்படும் உணர்ச்சி போராட்டத்தின் விளைவுதான் இன்று அதிகமாக பரவி கொண்டிருக்கும் முதியோர் இல்லங்களும் அனாதை இல்லங்களும். தாத்தா பாட்டியின் அன்பும் அரவணைப்பும் கிடைக்காத குழந்தைகள் பற்றி சிந்தித்து பார்ப்போம். முதுமை, அதுவும் ஒரு குழந்தை பருவம் தானே. குழந்தையாய் நம்மை பேணி காத்த பெற்றோரை அவர்களின் முதிர்ந்த வயதில் குழந்தையாக அவர்களை பேணுவதில் என்ன கடினம் இருக்க போகிறது? சிந்திப்போம். கூட்டு குடும்பம் என்ற கூட்டை கலைக்காதீர்கள். இல்லையேல் பிற்காலத்தில் குடும்பம் என்ற அமைப்பே இல்லாமல் போய்விடும். இனியாவது சிந்திப்போம், செயல்படுவோம். ஜெபம். அன்பு இயேசுவே, எம் குடும்பத்தில் வாழும் ஒவ்வொருவரையும் அன்போடும் பாசத்தோடும் அரவணைத்து இந்த உலகில் நல்ல முன் உதாரணமான குடும்பமாய் வாழ்ந்திட அருள் தாரும். ஆமேன். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும். இறந்த நம்பிக்கையாளர்களின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் அமைதியில் இளைப்பாறுவனவாக. ஆமீன். உள்ளம் உடைந்ததோ என் பாவச் சீற்றினால். உள்ளம் உடைந்ததோ என் பாவச் சீற்றினால். எங்கு போகிறேன் இயேசு தெய்வமே, எனக்காய் சிலுவையை சுமக்கும் தெய்வமே. இறையேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அதே நின்ற பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். 14ஆம் நிலை. இயேசுவை கல்லறையில் அடக்கம் செய்கிறார்கள். யோவான் 12:24. கோதுமை மணி மண்ணில் விழுந்து மடியாவிட்டால் அது அப்படியே இருக்கும். அது மடிந்தால்தான் மிகுந்த விளைச்சலை அளிக்கும் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். தாயின் மடியில் கிடத்திய இயேசுவின் உடலை இப்பொழுது பூமி தாயின் மடியில் கிடத்துகிறார்கள். மலர்ந்ததோ கன்னியின் கருவறையில், உதிர்ந்ததோ விண்ணிற்கும் மண்ணிற்கும் நடுவில், அடக்கம் செய்யப்பட்டதோ அயலானின் கல்லறையில். இயேசு பிறக்கும்போது மாற்றானின் மாட்டுத் தொழுவத்தில்தான் பிறந்தார். இறந்த பின்னும் மாற்றானின் கல்லறையில் தான் அடக்கம் செய்யப்படுகிறார். பிறப்பு ஒன்று இருந்தால் இறப்பு என்று நிச்சயம் ஒன்று உண்டு. முடிகின்ற இடத்தில் தொடர்வதும் தொடர்கின்ற இடத்தில் முடிவதும் தான் வாழ்க்கை தத்துவமாகும். மண்ணில் கலந்திடும் மலைத்துளி போல கிறிஸ்துவும் இம்மண்ணில் புதைக்கப்பட்டார். இல்லை இல்லை, விதைக்கப்பட்டார். மண்ணில் விதைக்கப்படும் எதுவும் என்றாவது ஒரு நாள் முளைத்தெழாமல் போகா. இது இயற்கையின் நியதி. அதுபோல இறந்த கிறிஸ்துவும் உயிர்த்தெழ வேண்டும் என்பது இறைவனின் நியதி. பாருங்கள், இயேசுவால் மட்டுமே கல்லறையையும் கருவறையாக்க மாற்ற முடிந்தது. இயேசுவின் வாழ்வை போல நாம் அன்பின் கருவறையாக இருக்கிறோமா அல்லது அழுகிய கல்லறையாக இருக்கிறோமா? அடுத்தவர்களை திருப்திப்படுத்த அழுகிய கல்லறையாக தான் நாம் பல வேளைகளில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். வெளியே பார்ப்பதற்கு மிக அழகாக இருக்கும், ஆனால் உள்ளுக்குள் பூச்சியும் புழுவுமாக மிக அழுக்காகவும் அசிங்கமாகவும் இருக்கும். அன்பின் கருவறையோ என்றுமே வெளியில் தென்படாது. அங்கே இருட்டாக இருந்தாலும் இனிமையாக இருக்கும். ஏனெனில் அங்கேதான் அன்பு, பாசம், நேசம், பரிவு, பாதுகாப்பு, பந்தங்கள், சொந்தங்கள் என
அனைத்து உறவுகளும் உருவாகின்றது. உயிர்களின் சங்கமமும் அதுதான், உறவுகளின் பிறப்பிடமும் அதுதான். இயேசு கூறுவதைப் போல நாம் வெறும் வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைகளாக, வெளியே அழகாகவும் உள்ளுக்குள் அழுக்குகளும் அசிங்கங்களும் நிறைந்த போலியான வாழ்க்கை வாழ்வதை விட உண்மை அன்பின் அழகான கருவறையாக, பாசத்தின் பாதுகாப்பின் கருவறையாக வாழ்வது எவ்வளவு நலம்! அழுகிய கல்லறைகளாக அல்லாமல் அழகிய கருவறைகளாக வாழ முயற்சி செய்வோம். இயேசுவின் அருள் வேண்டி தொடர்ந்து பயணிப்போம். ஜெபம். அன்பு இயேசுவே, பிறர் பார்க்க வேண்டும் என்றும் தன்னலம் கொண்டும் முகமூடி போட்டுக்கொண்டு போலியான வாழ்க்கை வாழ்வதற்கு பதிலாக உம்மை போல உண்மையான உறவுகளில் நாளும் வாழ அருள் தாரும். ஆமேன். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும். இறந்த நம்பிக்கையாளர்களின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் அமைதியில் இளைப்பாறுவனவாக. அன்பார்ந்தவர்களே,